ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். ஸோ 11th பசங்க நீங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து டயர்டில் இருப்பீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி கேட்பாங்க, அப்படி நிறைய டவுட்ஸ் இருக்கும், எந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் நம்மளுடைய வீல் அண்ட் தமிழ் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 11th மேக்ஸோட ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம மைண்ட் செட் ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா, என்னென்ன படிக்க போகிறோம் அதை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன், எந்தெந்த டைமிங்கில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஆவரேஜ் ஒருத்தருக்கு பிலோ ஆவரேஜ் அது மாதிரி சொல்லாமல் ஜஸ்ட் வீக்கர்னு இங்கே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். வீக்கர்னா ஒன்றும் இல்லை, மேக்ஸ் வந்து இதுவரையும் படிக்காதவங்க வீக்கர்னும், ஓகேங்களா, ஓரளவுக்கு படித்தவங்க வந்து டாப் ஒர்க்னும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா, வீக்கர்னு சொல்கிறேனே அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் தான் இதுவரையும் அதிகமாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, மேக்ஸ் வந்து 11th மேக்ஸ் எப்பயுமே கஷ்டம். ஓகேங்களா, 12th மேக்ஸோட 11th மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான். கொஷின் பேப்பரும் கஷ்டமாக தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 11th மேக்ஸ் வந்து ஃபுல்லாகவே தியரம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தான். ஓகேங்களா, 12தோட 11th வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கஷ்டத்தை நம்ம ஈஸியாக மாற்றத்துக்கு தான் நம்ம வீல் அண்ட் தமிழ் இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நம்மளுக்கு வீல் அண்ட் ஆப்புன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஒரு அடுத்த இயர், அதாவது ஸ்டார்டிங் அதில் ஜூன் மந்த்து அப்போ வந்து நம்மளுடைய ஆப் வந்து லான்ச் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம், கூகுள் ஃபார்மோட லிங்க்கு. அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, ஓகேங்களா, அதில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்போம். ஓகேங்களா, அதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லைட் ஸ்க்ரீனில் மூவ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஆப் வரும். ஓகேங்களா, ஸோ அதில் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான வீடியோஸ் அதெல்லாம் நம்ம இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 500 பேருக்கு மட்டும் ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் போய் கன்ஃபார்ம் நீங்கள் இது பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ மறக்காமல் அதை போய் பண்ணுறீங்க. இந்த ஆப் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் ஒருவேளை புக்கு மாறினாலும் ஓகே, புக்கு மாறலனாலும் ஓகே, இல்லை புக்கு மாறாமல் ஒரு சில யூனிட்ஸ்லாம் மட்டும் மாறினாலும் ஓகே. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஆப்பில் வீடியோ இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்பில் வீடியோ இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, யூடியூப் அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து இது டெஸ்ட் நடக்கும். ஸோ பக்காவான ஆன்லைன் டியூட்டரிங் கிளாஸ். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆப் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் கூகுள் ஃபார்ம் போய் சைன்இன் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதை ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 500 பேருக்கு இது வந்து ஃப்ரீயாக தரான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மறக்காமல் பண்ணிவிடுங்க. வாங்க ஸ்டடி பிளான் உள்ள போகலாம். ஸோ ஸ்டடி பிளான் ஏன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 21ஆம் தேதி 20ஆம் தேதி. ஓகேங்களா, 20ஆம் தேதி இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா, அதை மட்டும் நான் மாற்றி போட்டுட்டேன். 20ஆம் தேதி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்கேன், வீக்கர் கொடுத்துருக்கேன், டாப்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வீக்கர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நீங்கள் வந்து தூங்கிடணும். ஓகேங்களா, வந்து தூங்கிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபிசிக்ஸ்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, டாப்பரும் சேர்ந்து வீக்கராக தான் சொல்லி. ஓகேங்களா, காலைல 5 மணிக்கு அந்த மாதிரி டயர்டாக இருப்பீங்க. ஸோ போயிட்டு வந்து டயர்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கம்பல்சரியாக நீங்கள் 1 மணிக்கு வந்தீங்கனாலும் 2 மணி 3 மணிக்கு வந்தனாலும் 6 மணி வரையும் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. 6 மணிக்கு மேலே படிக்க ஆரம்பிங்க. ஸோ அதுதான் 6 to 8 PM கொடுத்துருக்கோம். ஸோ 6 to 8 PM வீக்கர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 7th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ 7th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ 7th லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போட்டிருப்போம், 2 மார்க்ஸ் போட்டிருக்கோம், 3 மார்க்ஸ் போட்டிருக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோ ஒரு 6 மணிக்கு ஒரு வீடியோ வரும் 2 மார்க்கு, 6:30 மணிக்கு ஒரு 3 மார்க் வரும், 7 மணிக்கு 5 மார்க் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துருங்க. இல்லைன்னா அது முன்னாடியே தர மாதிரி பார்க்குறேன், 5, 5:30, 6. ஓகேங்களா, அப்போ தான் படிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து 8 மணிக்குள்ளே நீங்கள் இதில் படிச்சிடலாம். வீக்கர் என்ன பண்ணணும்னா, 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் மட்டும் படிங்களேன். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எனக்கு சொல்லி தரத்துக்கு ஆளே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, வீல் அண்ட் தமிழில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டை நாங்கள் வைக்கிறோம். ஓகேங்களா, அதை போய் பாருங்கள். ஸோ அதில் எல்லா லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதை போய் மறக்காமல் பாருங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துருங்க. அதே டாப்பர் என்ன பண்ணணும்னா, 7th லெசன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, படிக்காத லெசன்ஸை போய் உட்காந்து படிக்கணும். ஓகேங்களா, அதாவது 11th
லெசனில் இருக்கிற 11th லெசன் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் ஓகேங்களா. 11th லெசனில் இருக்கிற 2 மார்க்கும் 3 மார்க்கும் இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கணும். இந்த 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அனுப்புவோம் பார்த்தீங்களா, ரீல்ஸில் இருக்கும் ஓகேங்களா, அண்ட் யூடியூப் வீடியோவிலையும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து இந்த 2 மார்க் 3 மார்க் நாங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வரும். அதை போய் பார்த்துருங்க ஓகேங்களா. 11th லெசன் டாப்பருக்கானது 2 மார்க் 3 மார்க் நாங்கள் அதில் போடுவோம். அடுத்து 9 to 10 8 to 9 என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் ஓகேங்களா. ஸோ சாப்பிட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 to 9 to 10:30 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கணும் வீக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம வீடியோலேயே போட்டிருப்போம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அதுவே டாப்பர் என்ன பண்ணணும் 11th லெசனில் இருக்கிற இப்போ பார்த்த 11th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு நாளில் அந்த இது ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் கவர் பண்ணிடுறீங்க. 11th லெசனை கவர் பண்ணிடுறீங்க. ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் கம்பல்சரியாக அந்த 11th லெசன்லேருந்து வரும். ஸோ அதை கவர் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் படிச்சிருங்க. இதை ஃபாலோ பண்ணிடுங்க. 10:30க்கு நீங்கள் கன்ஃபார்ம் தூங்கிடணும் ஓகேங்களா. ஃபோன் வச்சு பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா. கன்ஃபார்ம் இந்த டைமிங்கில் படிச்சிங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு சென்டம் என்ன டாப்பருக்கு சென்டம் வரும் ஓகேங்க. வீக்கருக்கு கன்ஃபார்ம் 60+ மேலே தான் வரும் ஓகேங்களா. ஸோ வீக்கர்னா யாரு, இது வரையும் மேக்ஸ் படிக்காதவங்க ஓகேங்களா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சவங்க. டாப்பர்னா என்னது, அபோவ் ஆவரேஜ் படிச்சு வச்சிருக்காங்க. அதாவது ஒரு 4 லெசன் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, 5 லெசன் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஓகேங்களா. அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. யாரும் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டாங்க இது வரையும் ஓகேங்களா. 11th சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் கம்பல்சரியாக இது வந்து ஈஸியாக தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க. அதனால பார்த்துங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் 21ஆம் தேதி நம்ம காலைல 5 மணிக்கு எழுந்துக்கணும் ஓகேங்களா. ஸோ 5 மணிக்கு எழுந்து செட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் ஓகேங்களா. செட் பண்ணிவிட்டு வீக்கர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் அப்படின்னா என்ன, எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தியரம் நம்ம அது வீடியோவாக ஒரு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அது நீங்கள் போய் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் போய் நீங்கள் தேடினீங்கனாலே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் தியரம்னா என்னது, நம்மளுக்கு பேஸ் தேரம் வந்து சம் 12th லெசன் வந்து ரிசல்ட் 9.1 9th லெசன்லேருந்து, அப்புறம் எக்ஸ்டர்னல் டிவிஷன், இன்டர்னல் டிவிஷன், மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் 8th லெசன்லேருந்து 3 தியரம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd லெசன்லேருந்து நேப்பியர்ஸ் ஃபார்முலா இருக்குது. ஸோ இது 4 தான் ஓகேங்களா. இந்த 4 நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. அந்த 4 படிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதுவும் இந்த 8 to 10 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 4 தியரமை நீங்கள் இதில் படிக்கணும். அதாவது 4 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தியரம் சொல்லிட்டு நீங்கள் 4 மணி நேரத்தில் 4 தியரம் படித்து முடிச்சு வச்சுக்கணும். இதுவே டாப்பர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10th லெசன். ஏன் அப்படி 10th லெசன், அதாவது நம்ம படிக்காதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் ஈஸியாக, அதாவது ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருக்கிறதுலாம் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் கஷ்டமாக இருக்கிறத படிக்கும் போது நம்மளுக்கு வந்து படிக்க தோணாது ஓகேங்களா. ஸோ அதனால 10th லெசனில் இருக்கிற 2 மார்க்கும் 3 மார்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள். இது இந்த இடத்துல 10th லெசனில் இருக்கிற 5 மார்க். ஏன் நான் இது வந்து நீங்கள் புதுசாக பார்க்க போகிறது, நீங்கள் புரிஞ்சு படிக்கும் போது 2 ஹவரே 2 மார்க் 3 மார்க்கு அதிகமாக பத்தாது ஓகேங்களா. ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு ஓகேங்களா குறித்து வச்சுட்டு இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏன்னா யூடியூப் வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 5 மார்க்ஸுக்கு நம்ம வீடியோ இருக்குது. 2 மார்க் 3 மார்க்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன் ஓகேங்களா, பார்க்கலாம். ஸோ இப்போ 11 to 1 என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீக்கர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா செகண்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ். செகண்ட் லெசனில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அதை சொல்லித்தர லிங்க் எல்லாம் இருக்குது ஓகேங்களா. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.9 அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அது இருக்குது. அப்புறம் 2.12 லாகரிதம் சம்ஸ் இருக்குது. ஸோ இது 2 மட்டும் பாருங்கள் அந்த 2 ஹவரில். 1 ஹவர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ், 1 ஹவர் லாக் சம்ஸ். ஸோ இது 2 மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரியாக 2த்துலேருந்து 1 வந்துடும் ஓகேங்களா. 5 மார்க்கு. ஒருவேளை உங்களுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 3 மார்க்கில் இருந்தால் லாக் சம் 5 மார்க்கில் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு மாற்றி கேட்பாங்க. ஸோ இதுவே இந்த டைமில் வந்து இவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th இது டாப்பர் என்ன பண்ணணும்னா செகண்ட் லெசன் ஏதாவது சேம் 2 பேருக்கும். ஸோ செகண்ட் லெசன் இப்போ ஒன்றா வீட்டில் உட்காந்து கூட 2 பேரும் ஒன்றா பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். காலைலலாம் வீட்டில் உட்காந்து பார்க்காதீங்க, ஏன்னா தியரம் படிக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த 2 ஹவரில் நீங்கள் எல்லாமே முடிச்சாகணும். ஏன் 2 ஹவர் கொடுத்துனா 2வது லெசன் ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ எல்லாத்தையுமே ஈஸியாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் 4 ஹவர் தூங்கிட்டு
6 to 8ல் நீங்கள் வந்து 12th லெசன் பாருங்கள், பேஸ் தேரம். ஒரு 5 சம்மு தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதை போய் பார்த்துருங்க. இதில் வெறும் 5 சம் தான் இருக்குது ஓகேங்களா. அந்த 5 சம்லேருந்து கம்பல்சரியாக ஒரு சம் ஒரு 5 மார்க் வரும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் படிக்காமல் இருப்பீங்களா. ஸோ அதுக்காக படிச்சிருங்க. பேஸ் தேரம் 12th லெசன்லேருந்து கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ அதுவே டாப்பர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 7th லெசன் பார்த்து விட்டுருங்க ஓகேங்களா. 7th லெசனில் இருக்கிற 2 மார்க்கும் 3 மார்க்கும் 5 மார்க்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 9 to 11 நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு பேப்பராக தெரியும். நான் போட்டு வச்சுருக்கேன், அதை தான் இங்கே எழுதுனேன் ஓகேங்களா. 9 to 11 உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஒரே நிமிஷம். 9 to 11 வந்து 8th இவங்க வந்து 1 மார்க் படிங்க ஓகேங்களா. வீக்கர்ஸ் வந்து 1 மார்க்கில் நிறைய மார்க் ஓகேங்களா. 20 1 மார்க் இருக்கு. 20ல் உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து 18 வந்து புக் பேக் கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ 18 மார்க் கிடச்சிதுன்னா இன்னும் 7 மார்க் தான் எடுக்கணும் பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ 7 மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கலாம். இதெல்லாம் படிச்சிங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் 60 தாண்டலாம் ஓகேங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ 1 மார்க் படித்து வச்சுருங்க. 1 மார்க் கேட்டு எழுதிக்கலாம் அப்படின்லாம் போயிடாதீங்க. ஒருவேளை எக்ஸாம் ஹாலில் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டா மாட்டிப்பீங்க ஓகேங்களா. ஸோ 1 மார்க் உங்களை நம்பி தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ 1 மார்க் படிங்க. ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கிற 1 மார்க் அதை படிச்சுட்டு போயிடுங்க இந்த 2 hour. நீங்கள் என்ன டாப்பர் என்ன பண்ணுறீங்கன்னா 8th லெசனில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தியரமு, ஸோ அப்புறமேட்டு கொலினியர், பெர்பெண்டிகுலர், இந்த மாதிரி நிறைய 2 மார்க் 3 மார்க்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் ஓகேங்களா. அதெல்லாம் போய் பார்த்துட்டு போயிடுங்க. இது பார்க்க முடியும் ஓகேங்களா. அதனால தான் நான் இந்த டைமிங்லாம் கொடுக்குறேன். ஸோ இப்போ யாருன்னா இந்த ஆப் இந்த சைடில் மேலே போகிற ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரியலனா இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஸோ எதுக்காக இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த வருஷத்துக்கு ஓகேங்களா உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக வேணும் அப்படின்னா எந்த டைம் வந்தாலும் ஆஃப்லைனில் பார்க்கலாம், ஆன்லைனில் பார்க்கலாம். அப்படின்னா யூடியூப் அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்கும் போக தேவையில்ல ஓகேங்களா. ஒரு சேனலும் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் போய் பார்ப்பீங்க. இப்போ தமிழுக்குனா யாருன்னா போய் பார்ப்பீங்க, இங்கிலீஷ்க்கு யாருன்னா போய் மேக்ஸுக்கு வீல் எனக்கு பார்ப்பீங்க ஓகேங்களா. நாங்களாம் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வேறு இது போய் பார்க்கறதுக்கு பதில் நீங்கள் வீலன் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்போனா ஜூன் மாதத்துலேருந்து ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 500 பேருக்கு ஃப்ரீயாக நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல் இது மாதிரி தரோம் ஓகேங்களா. ஃப்ரீ ட்ரையல் மாதிரி தரோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்மில் நீங்கள் போய் சைன்இன் ஃபில் பண்ணுங்கள். கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து 500 பேருக்குள்ளே இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஸ்பெஷலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே டாப் டு பாட்டம், அதாவது 6 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வீடியோ இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுலேயே டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுவாங்க, நோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே பண்ணுவாங்க ஓகேங்களா. லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். அந்த ஆப்பை ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். கூகுள் ஃபார்மை சைன்இன் பண்ணுறேங்க. ஸோ 22 டேட் வந்து 22 போகலாமா. இப்போ 22 என்ன பண்ணணும், காலைல எழுந்து 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க ஓகேங்களா. ஸோ வீக்கர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்ப்பீங்க. 4th லெசனில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன்னா என்ன, n = 1 கொடுப்பீங்க, n = k கொடுப்பீங்க, அப்புறம் n = k+1 ப்ரூவ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. இது வந்து ஒரு 8 சம் 9 சம் இருக்குது. இந்த சம்மையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த எடுத்தது வந்து லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் ஓகேங்களா. அந்த பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்குது, போய் மறக்காமல் பார்த்துருங்க. இதுவே டாப்பர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி 4th லெசன், அதே 4th லெசனில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் எல்லாமே பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். அப்புறம் வீக்கர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 வந்து 5th லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். 5th லெசனில் ஒரு 2 5 மார்க்ஸ் இருக்குப்பா. என்ன 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/x² இஸ் லார்ஜ் அப்படின்ட்டு ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது ஓகேங்களா. அது வந்து 5.15 5.25 நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த சம் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுதான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கிங்கன்னு சொல்கிறேன் அந்த 2 ஹவரில். இதுவே நீங்கள் வந்து 5th லெசன் பார்க்க தேவையில்ல. 9th லெசன் பாருங்கள். 9th லெசனில் இருக்கிற 2 மார்க்கும் 3 மார்க்கும் பாருங்கள். அப்புறமேட்டு 9th லெசனில் இருக்கிற 5 மார்க்கு இந்த ஒரு 11லேருந்து 1 மணி வரையும் பாருங்கள். இப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அப்புறமேட்டு 6 to 8 நீங்கள் 11 to 1 என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்லாம் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ இதுவரையும் நீங்கள் பார்த்தது போதுமானது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்
இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் டாபிக் வந்து நாங்கள் 21ஆம் தேதி வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற டாப் மோஸ்ட் 22 மார்க்ஸ், டாப் மோஸ்ட் 23 மார்க்ஸ்னு போடுவோம். அந்த 20-30 மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போனீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து 2 இல்லை 3 2 மார்க் 3 3 மார்க் வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கை தான் கெயின் பண்ணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இந்த டேஸில் ஃபுல்லாக இந்த 2 இடத்துலையும் நீங்கள் அதை பாருங்கள். அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வால்யூம் 2ஓட 1 மார்க் பாருங்க. அவ்வளோதான். இந்த டைமில் இதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 6 to 8ல் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டாப்பர் என்ன பண்ணுறீங்கன்னா, சிக்ஸ்த்து லெசனில் இருக்கிற 2 மார்க்கும் 3 மார்க்கும் பாருங்க. அதே இது வந்து 6th லெசனில் இருக்கிற 5 மார்க். ஏன் நான் இதை 2ஆக பிரித்து கொடுக்குறேன்னா, 6th லெசன் ஒரு பெரிய லெசன், நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்த 6th லெசன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறேன். கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி பாருங்கள். ஃபார்முலாஸ் அதிகமாக இருக்கும், எழுதி வச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற எல்லா சம்மே நீங்கள் வந்து எழுதி போட்டு பார்த்து பாருங்கள். ஓகேங்களா? போட்டு பார்க்கறதுக்கு தான் இந்த 2 hour டைமு ஃபுல்லாக நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கம்பல்சரியாக வீக்கர் வந்து நீங்கள் 60 மார்க் எடுக்கலைன்னா அப்படின்னு கேளுங்க. ஓகேங்களா? டாப்பர் வந்து 90+ கம்பல்சரியாக வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா இதெல்லாம் கன்ஃபார்ம் தான் வரும். ஸோ 23 என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 காலைல ஏந்திருப்பீங்க. டாப்பர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா 4th லெசனில் இருக்கிற 2 மார்க், ஏன்னா 4th லெசன் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ 4th லெசன் கொடுத்துட்டேன்னா 4th லெசன் 2 மார்க் 3 மார்க், 5th லெசன் 3rd லெசன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 3rd லெசன் நீங்க பாருங்க. 3rd லெசன்ல இருக்கிற 2 மார்க்கும் 2M 3M பாருங்க. அப்புறமேட்டு 5M கூட நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 3rd லெசன்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். வீக்கர் சப்ஜெக்ட் என்ன பண்றீங்க, எல்லா 5 மார்க்கும் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. அதாவது நம்ம 5 மார்க்கை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இது வரையும் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, 21 20 அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த பார்த்ததுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் மேக்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணுங்க, போட்டு பாருங்க ஒரு வாட்டி. ஸோ இங்கேயும் அதே தான் வரும், இங்கேயும் நீங்கள் அதே பண்ணுங்க. அப்புறம் 2 மார்க் 3 மார்க்கு நீங்கள் இங்கே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லை, அதே பண்ணுறங்க. இங்கே வந்து 2 மார்க்கு ரிவைஸ் பண்ணோம், ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் இங்கே 3 மார்க் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த 20 இதில் 20 கொஸ்டின் இருக்கும், இதில் ஒரு 20 கொஸ்டின் இருக்கும், இதில் மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி இதை நீங்கள் பக்காவாக முடிச்சிட்டிங்கன்னா வீக்கருக்கு வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு 60 மார்க் எடுத்து யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி டாப்பர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து டாப்பர் இங்கே 3rd லெசன் முடிச்சாச்சு, இன்னும் 5வது லெசன் பெண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5வது லெசன் நீங்கள் போட்டு நீங்கள் 5வது லெசனில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கலாம். அப்புறம் இதில் வந்து 1 மார்க் பார்க்கலாம். ஸோ இப்போ 1 மார்க் படிச்சுட்டு 1 மார்க் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்னா, வேறு எதெல்லாம் பெண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த பெண்டிங்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்க்கலாம். அப்புறம் 6 to 8 வந்து நீங்கள் இருக்கிற எதனா வீக்கர், இப்போ வரையும் எதனா ஒரு டாப்பிக்கில் வீக்காக இருப்பீங்க 6th லெசனில், ஸோ இல்லைனா 11th லெசன் 9th லெசன் இந்த மாதிரி டாப்பிக்கில் வீக்காக இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ வீக் டாப்பிக்கை நீங்கள் இதில் வந்து ரிவைஸ் பண்ணலாம், ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதையும் அதே தான், இந்த டைமும் அதே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 24 மார்னிங் நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 5 to 7 மணி வரையும் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 5 to 7 என்ன பண்ணுறீங்கன்னா, வீக்கரும் டாப்பரும் இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க் ரிவைஷன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் 1 மார்க்கு, அது கூட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கர் டாபிக் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி வீக்கர் டாப்பிக்கை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணோம். அதே மாதிரி வீக்கர் என்ன பண்ணலாம்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் இன்னொரு வாட்டி கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம் டைம் இருந்ததா. ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணிட்டு 2 மார்க் 3 மார்க்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் 7 மணிக்கு மேலே ஸ்கூல் கிளம்பி போகலாம். ஸோ 24 எக்ஸாம்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட். கம்பல்சரியாக இதை படிச்சிங்கன்னா சொல்கிறேன், கன்ஃபார்ம் கொஷின் பேப்பர் டஃப்பாக தான் வரும். ஓகேங்களா? உங்களால் 5 2 மார்க் 5 3 மார்க் 7 5 மார்க் 6 5 மார்க் ஓகேங்களா அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் தான் டாப்பர். ஓகேங்களா? ஸோ வீக்கர்னா என்னன்னா 3 2 மார்க் 3 3 மார்க் 5 5 மார்க் அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால் நீங்கள் 60 மார்க் எடுக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுடைய வீக்கரும் டாப்பருக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்காக தான், 11th ஸ்டூடெண்ட்டுக்காக தான். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிட்டுருங்க. ஆப்பை மறக்காமல் கூகுள் ஃபார்ம் கீழே இருக்குது, ஃபஸ்ட்டு 500 பேருக்கு ஃப்ரீயாக தராங்களாம். ஓகேங்களா? பார்த்துருங்க.
நீங்கள் 500 பேருக்குள்ளனா உங்களுடைய லக்கி இருக்குது. 12th வேறு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பை டாட்டா.